அடியார்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், எங்களுடைய முகத்தை நீ மென்மையாக்கவில்லையா? எங்களை நீ சொர்க்கத்தில் நுழைவிக்கவில்லையா? நரகத்திலிருந்து பாதுகாக்கவில்லையா? இதைவிட என்னை அல்லாஹ் அதிகரிக்கப் போகிறாய்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கேள்வியை கேட்டுவிட்டு சொர்க்கவாதிகளுடைய இந்த பதிலை அல்லாஹ் கேட்டுவிட்டு அல்லாஹ் ஃபயக்ஷிஃபுல் ஹிஜாப், ஃபயக்ஷிஃபுல் ஹிஜாப், தனக்கும் அடியார்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த திரையை அல்லாஹ் அகற்றுவான். அடியார்கள் நாளை மறுமையில் அந்த ரப்பை இந்த இரண்டு கண்களால் பார்ப்பார்கள். யாருக்காக இந்த பூமியில் சுஜூது செய்தானோ, யாரை அல்லாஹு அக்பர் என்று அழைத்தானோ, யாருக்காக பகல் இரவு என்று பார்க்காமல் ஓடி ஓடி உழைத்தானோ, யாருக்காக வரக்கூடிய சோதனைகளை எல்லாம் பொறுமையோடு சகித்துக் கொண்டானோ, எதை அடைவதற்காக ஒட்டுமொத்த வாழ்வையும் அல்லாஹ்விற்காக தியாகம் செய்தானோ, அவனுக்கு அந்த திரை அகற்றப்பட்டு அல்லாஹ்வை பார்ப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை முடிக்கும் பொழுது சொன்னார்கள், ஃபமா உஅது ஷைஅன் ஹப்ப இலைஹிம், அவனுக்கு கொடுக்கப்பட்டதில் எதுவும் அவனுக்கு நேசத்திற்குரியதாக இருக்காது அல்லாஹ்வை அவன் பார்ப்பதை தவிர. பெண்களை விட, சொர்க்கத்துடைய மாட மாளிகைகளை விட, சொர்க்கத்திலே கிடைக்கக்கூடிய சுகமோகமான வாழ்க்கையை விட எதுவும் அவர்களுக்கு பெரிது கிடையாது அல்லாஹ்வை தங்களுடைய கண்களால் பார்ப்பதை தவிர. இதற்காக வாழ்ந்தார்கள் நபி தோழர்கள். வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். எது இருந்தாலும் எது இல்லை என்றாலும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறைக்கு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மேலாடை இல்லாமல் படுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உமர் அவர்கள் வந்தவுடன் எழுந்து நிற்கிறார்கள், எழுந்து உட்காருகிறார்கள். உமர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய முதுகை பார்க்கிறார்கள். படுத்திருந்த அந்த பேரித்த மரத்துடைய ஓலைகளுடைய அடையாள சுவடுகள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முதுகின் வெளியே தெரிகிறது. கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் உமர் அவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே, ரோம் பாரசீக அரசர்கள் எல்லாம் அவரவர்களின் நிலைமையில் வாழும் பொழுது எங்களுடைய தலைவர் அல்லாஹ்வுடைய ஹபீப் அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த பூமியில் இவ்வளவு கஷ்டத்தோடு வாழ்வதா? எதுவும் கிடையாது. ரசூல் எதுவும் கிடையாது. 3 நாள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வீட்டில் அடுப்பறிக்கப்படுவது கிடையாது. 2 மாதம் பேரித்தம்பழமும் தண்ணீரும் தான் அவர்களுடைய சாப்பாடு. அல்லாஹ் நம்மளை ஒருவேளை பசியாக்கி இருப்பானா சாப்பாடு இல்லாம? 5000 இந்த நாட்டுடைய காசுக்கு சம்பளம் வாங்கிட்டு இருந்தவருக்கு ஒரு 2000 திர்ஹம் சம்பளம் குறைச்சுனா அன்னைக்கு ஃபஜ்ரும் கிடையாது. அன்னைக்கு அந்த சம்பளம் உயர்ற வரைக்கும் அவருக்கு அல்லாஹ்வுடைய தொடர்பு கிடையாது. வாழ்க்கையை எடுத்துருவாரு. 3 நாள் 40 நாட்கள் சாப்பாடு கிடையாது. படுப்பதற்கு நிம்மதியான இடம் கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹ் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள். உமரை பார்த்து கேட்டார்கள், யா உமர், அமா தர்தா யா உமர் அன் தகூன லஹுமுத் துன்யா வலனல் ஆகிரா? உமரே, நீ பொருந்திக் கொள்ளவில்லையா எமக்காக மறுமையும் அவர்களுக்காக இந்த உலகமும் இருப்பதை? அவளுக்கு இந்த துன்யாவை அனுபவிக்கக்கூடிய கஷ்டம் எல்லாம் கஷ்டமே கிடையாது. அவங்களுக்கு தேவை சொர்க்கம். அதுக்காக எதை இழக்கணுமோ இழப்பாங்க, எது கிடைக்குதோ வாங்கிப்பாங்க. கடைசியாக உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய அந்த நிகழ்வை மட்டும் கூறிக்கொண்டு இந்த தலைப்பை நிறைவுக்கு கொண்டு வருவோம். நீளமான தலைப்பு, அங்கங்கு சில விஷயங்களை பார்த்திருக்கிறோம். அல்லாஹ் இதை புரிய வைத்தால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய கலீஃபா. உலகம் அவருடைய பாதத்தில் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. ஆனால் அவருடைய ஆடை, அவருடைய தோற்றம் ஏழ்மையிலும் ஏழ்மை. உமர் அவர்களுடைய வம்சாவளியில் வந்து மிகப்பெரிய கலீஃபா,
4 கலீஃபாக்களுக்கு பிறகு அந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் கவலைப்படுவார். வாழ்க்கையில் அடிக்கடி அழுவார். அவருடைய மனைவி சொல்லுவார்கள், ஃபாத்திமா, என்னுடைய கணவர் தொழுகையில் இருக்கும் பொழுது குர்ஆனுடைய எந்த சூரா ஓதப்பட்டாலும் நான் தாங்கிக் கொள்ளுவேன். ஆனால் ஒரு சூரா இருக்கிறது, அந்த சூராவுடைய ஒரு வரி வந்தால், அந்த சூராவுடைய ஒரு வரி வந்தால், அந்த வரியை அவர் தொட்டுவிட்டால் அதற்கு மேல் அவரால் செல்ல முடியாது. அந்த வரியை அவர் ஓதிவிடக் கூடாது என்று நான் பயப்படுவேன். ஏன்? அவரை ஓதினால் மறுநாள் காலையில் எங்களுக்கு ஒரு கலீஃபாவும் எனக்கு ஒரு கணவரும் இருப்பாரோ என்று எனக்கு தெரியாது. என்ன சொல்ல வருகிறார்கள்? அந்த கவலையிலேயே அவருடைய வாழ்வு முடிந்துவிடும் என்ற ஒரு பயம் எங்களுக்கு உண்டு. என்ன வரி தெரியுமா? பெரிய குர்ஆனுடைய சூறாக்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொடுக்கக்கூடிய வரிகள் எல்லாம் அல்ல. அது பெரிய ஆக்ரோஷமான பயான்கள் எல்லாம் அல்ல. அது நரகத்துடைய தண்டனைகளை பற்றி விவரிக்கக்கூடிய சூறாக்கள் எல்லாம் அல்லாது. ஒரே ஒரு வரிதான். ஃபரீகுன் ஃபில் ஜன்னஹ் வ ஃபரீகுன் ஃபிஸ் ஸஈர். ஃபரீகுன் ஃபில் ஜன்னஹ் வ ஃபரீகுன் ஃபிஸ் ஸஈர். ஒரு கூட்டம் சொர்க்கத்திலே இருக்கும், இன்னொரு கூட்டம் நரகத்திலே இருக்கும். அவ்வளவுதான். இந்த வரியை குர்ஆனிலே அவர் கடந்தால் அவரால் கடக்க முடியாது. என்ன இல்ல ஆனால் அவர்களுடைய நோக்கம், அவர்களுடைய பார்வை, அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய கவலை, அவர்களுடைய துக்கம், அவர்களுடைய அழுகை இந்த உலகத்தில் எது இருந்தாலும் இல்லைனாலும் கிடையாது. அவர்கள் கவலைப்படுவது, அவர்கள் மகிழ்ச்சி அடைவது என்ற ஒரு நிலைமை வந்தால் சொர்க்கத்தை குறித்த நற்செய்தி, நரகத்தை குறித்த கவலை. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி வாழ்வை அமைத்துக் கொண்டால் மட்டும்தான், இந்த முஃமின்களாக வாழ்ந்தால் மட்டும்தான் ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. கவலை வரும் பொழுது அவருக்கு இன்பத்தை தேடி எப்படி பயணிப்பது என்று அவருக்கு தெரியும். அந்த துன்பத்தோடு இன்பம் சேர்ந்து இருக்கும் என்பதை அறிந்து அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையோடு அவர் பயணிப்பார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட வாழ்வை நமக்கு தருவாராக. அல்லாஹ்விற்காக வாழ்ந்து அவன் தரக்கூடியவற்றை அவன் தரக்கூடியவற்றை இந்த பூமியில் பொருந்திக் கொண்டு இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு, அல்லாஹ்வும் என் மீது பொருத்தத்தோடு இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த பூமியை விட்டு பிரிவதற்கு அல்லாஹ் நமக்கு வாய்ப்பை தருவாராக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.